நினைவிலே கரைகிறேன். காற்று நீயாக வீச என் வேகம் பூச எதை நான் பேச கண் கட்டுதே கவிதை பேசி கை தட்டுதே. சொல்லுமா. ஒரு நிமிஷம் நந்தினிமா, ஃபோன் வருது, பேசிட்டு வந்துடுறேன். ஓகே சார். டேய் வேணாண்டா, பார்க்காத அந்த சைடு. உடம்பு சரியில்லையோ, என்னாச்சுன்னு தெரியலையே. கேட்போமா? வேணாம் வேணாம், கேட்டு அது தப்பா நினச்சிக்க போறாங்க. விழியோரமாய் ஒரு நீர்த்துளி வழியுதே என் காதலி, அதன் ஆழங்கள் நீ உணர்ந்தால் போதும் போதும் போதும். அழியாமலே ஒரு ஞாபகம் அலை பாயுதே என்ன காரணம், அருகாமையில் உன் வாசம் வீசினால் சுவாசம் சூடேறிடும். என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? அடி ஜோஸ்வா மெண்டலு. இல்ல சாரி, நான் நான் தப்பா கேட்கல. எங்க வீட்டில் இருக்கீங்களே, இருமிக்கிட்டே இருந்தீங்க, அதனால தான் நான் கேட்டேன். தப்பா நினச்சிக்காதீங்க. நமக்கு எதுக்கு வம்பு, அமைதியா இருந்துருவோம். உடம்பு சரியில்லைன்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப இருமிக்கிட்டே இருக்காங்களே. பரவாயில்ல, என்னை என்ன நினைச்சா என்ன. இப்போ இவங்க சிரிச்சப்படி தானே இருந்தாங்க. இல்லை, நம்ம கண்ணுக்கு தான் அப்படி தெரிஞ்சிருக்கோம். ஆனால் இன்னைக்கு கூட ரொம்ப அழகா இருக்கீங்க. தாவணி பாவடை, அந்த கருப்பு போட்டு, அதுக்கு மேலே உள்ள குங்குமம், இன்னும் உங்கள் மேலே எனக்கு லவ் தான் ஜாஸ்தி ஆகுது. ஆனால் என்ன பண்ணுறது, எல்லா சுச்சுவேஷனையும் கடந்து தானே ஆகணும். நான் கேட்டேனே, உடம்பு எதுவும் சரியில்லையா? ஆமாங்க, அது நேற்றுலேருந்து கொஞ்சம் சளி பிடிச்சிக்கிச்சு, அதான். ஓ, என் ஃப்ரெண்டு ஒரு கஷாயம் போடுவான், அதை குடித்தா சரியாகும். உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கள், நான் ரெசிபி கேட்டு போட்டு தரேன். இல்லை இல்லை, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தான். நான் அதில் எதுவும் கலந்துலாம் கொடுக்க மாட்டேன், கவலைப்பட வேண்டாம். இல்லைங்க, பரவாயில்ல, நீங்கள் கேட்டது ரொம்ப சந்தோஷம். அதானே பார்த்தேன். இன்னொரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணுமே. என்ன விஷயங்க? அது இல்லை, டாடி கிட்ட என்ன விஷயம் சொல்ல போறீங்க? மேபி அன்னைக்கு என்கிட்ட சொன்ன மாதிரி எதுவும் டாடி கிட்ட சொல்ற மாதிரி பிளான்ல இருக்கீங்களா? அது இல்லை, நீங்க சொல்லணும்னாலும் சொல்லுங்க. ஆனா அதுக்கப்புறம் டாடியை நான் எப்படி சமாதானப்படுத்துறதுன்னா, சரி ஓகே, உங்களுக்கு தோணுச்சுன்னா சொல்லிருங்க. நான் அதை பற்றிலாம் எதுவும் சொல்ல வரலங்க. அப்புறம் அப்புறம் எதை பத்தி சொல்ல வந்திருக்கீங்க? அது வந்து நந்தினிமா, என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? ஆமாம் சார், அது நேற்று நைட்டு கொஞ்சம் சளி பிடிச்சிக்கிச்சு, அதான். வந்தப்போ நல்லா தானே பேசிட்டு இருந்தேன், அதுக்குள்ள சளி பிடிச்சிக்கிச்சா? வந்தப்போ கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு சார். அப்போ தான் தண்ணி குடிச்சிட்டு வந்தேன்னா தொண்டை கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போது மறுபடியும் தொண்டை ஒரு மாதிரி பண்ணுது. தண்ணி வேணும்னா என்கிட்டயே கேட்டிருக்கலாமே, நானே தண்ணி எடுத்து வந்து கொடுத்துருப்பேன்ல. இருங்க டாடி, நான் வேணா தண்ணி எடுத்துட்டு வரேன். சரிடா, போய் எடுத்துட்டு வா. ஐயோ இல்லை இல்லை சார், பரவாயில்ல, வேண்டாம். டாடி நீ போய் எடுத்துட்டு வாடா, நான் பார்த்துக்கிறேன். ஓகே டாடி. ஏன் சார் தேவையில்லாமல்? பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். அட, வந்தப்ப பேசின நந்தினி மாதிரியே தெரியலையே. அதான் நல்லா தொண்டை கட்டியிருக்கு போலையே. அது அப்பப்போ அப்படி ஆயிக்கும் சார். தண்ணி குடிச்சா கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது, அவ்வளோதான். ஸோ அப்போ நேற்று எதையோ நினச்சி ரொம்ப அழுதுகிட்டே இருந்திருக்க, அப்படி தானே? அது சார், உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு சொன்னேன்ல, கேட்கவா? என்கிட்ட ஏதோ பேசணும்னு தானே சொன்னேன், கேட்கணும்னு சொன்னேன். சரி ஓகே, சம்திங் ஓகே, கேளு. அது சார், எப்படி கேட்குறது, ஜோஸ்வாக்கு அம்மா இல்லையா?
அது இதாங்க தண்ணி. கல்கரை மேலே பூக்கும் பூக்கள் கூந்தலை போய்தான் சேராதே. எத்தனை காதல் எத்தனை ஆசை தடுமாறுதே தடமாறுதே அடிபூமி கனவு உடைந்து போகுது. இந்தாங்க வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ். ஆ பரவாயில்ல. என்னங்க பண்ணீங்க என்னைய? உங்க மேல கோவம்லாம் எதுவும் இல்லை, நிறைய வருத்தம் இருந்துச்சு. ஆனா இப்போ உங்களை பார்த்தோன்னே அந்த வருத்தம் கூட எனக்கு இல்லாம மறுபடியும் உங்க மேல லவ் வர்ற மாதிரியே இருக்கு. இல்ல என்கிட்ட கொடுங்க. இல்லை இல்லை, நான் கிளம்பும்போது இதை போய் கிச்சனில் வச்சுக்கிறேன். பரவாயில்ல, இங்கே இருக்கட்டும். ஜோஸ்வா. டேடி, நீ கிளம்புறேன்னு சொன்னல, ஒரு ரூம்ல வேணா உட்காந்துரு. இல்ல டாடி, ஏன் திடீர்னு? இல்லடா, நீ தானே கிளம்புறேன்னு சொன்ன. ஜானும் வீட்டில் இருக்க மாட்டான், ஆஃபீஸ் போயிருப்பான். ஸோ நீ ரூம்ல உட்காந்துரு கொஞ்ச நேரம், நான் அப்புறமா உன்னை கூப்பிடுறேன். கொஞ்ச நேரம் உட்காந்துரு, அதுக்கப்புறம் நான் கூப்பிடுறேன், சரியா? ஆ சரிங்க டாடி. ஜோஸ்வா. டாடி, நந்தினி உட்காந்துருக்கால, அவகிட்ட சொல்லிட்டு போ. ஆ ஆ சரிங்க டாடி. இப்போ இவங்கள்ட்ட நான் எப்படி சொல்லிட்டு போகணும்? நான் ரூமில் இருக்கேங்க. ஆ ஆ சரிங்க. இப்போ சொல்கிறேங்க, சத்தியமாக என்னால் உங்களை மறக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களை மறக்க முயற்சி பண்ணுறேங்க. இந்த 5 நாள் நான் எப்படி உங்களை பார்க்காம உங்ககிட்ட பேசாமல் இருந்தேனோ அதை இந்த ஜென்மம் முழுக்க ஃபாலோ பண்ணணுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாங்க உங்கள் முன்னாடி வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். சார். இப்போ என்னம்மா உனக்கு தெரியணும்? ஆமாம், ஜோஸ்வாவோட அம்மா இறந்துட்டா. சார், அது சாரி சார், எதுவும் உங்கள் மனசை கஷ்டப்படுத்துகிறேனா? சே கஷ்டம்லாம் இல்லைம்மா. திடீர்னு நீ கேட்டியா? ஆமாம், திடீர்னு அவ்வளோதுக்கு கேட்டேன். இல்லை சார், அது எனக்கு இந்த நியூஸ் இப்போ தான் தெரிஞ்சிச்சு. 2 நாள் இருக்கும். அதான் ஒரு மாதிரி தோணிட்டே இருந்துச்சு. நீங்கள் எதுவுமே என்கிட்ட இதை பற்றி சொன்னதில்லை. மேபி முன்னாள் என்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாம். அவள் என்கிட்ட எதுவும் சொன்னதில்லையா, அதனால தான் கேட்டேன் சார். அவளுக்கும் தெரியாதுமா. நான் இதை பெருசாக யார்கிட்டேயும் சொல்லி சிம்பத்தி க்ரியேட் பண்ணி அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே சொன்னதில்லை. சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், அவங்க எப்படி இறந்தாங்க, எப்போ இறந்தாங்க? ஐயோ சார், உங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கேட்கல, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாமேன்னு தான். புரியுது நந்தினி, உன்னால் யாரையும் கஷ்டப்படுத்த முடியாது, அது எனக்கு நல்லாவே தெரியும். நந்தினிமா, சில உறவுகள்லாம் நம்ம வாழ்க்கையில் எப்படி வந்தாங்கலாம் தெரியாது, ஆனால் கடைசி காலத்தில் அவங்க தான் நம்ம கூட இருப்பாங்க. ஆனால் சில உறவுகளை நம்ம போக விடாமல் கைக்குள்ளேயே இறுக்கமாக பிடிச்சி வச்சுருப்போம், அவங்க நம்ம கூடயே இருக்கணுங்கிறதுக்காக. ஆனால் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நம்மளே இவங்க வேணாண்டா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருவோம். சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்கு. இல்லைம்மா, இதுக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் சும்மா சொல்கிறேன். பெருசாக எந்த ரீசனும் இல்லைம்மா. ஹார்ட் அட்டாக் தான். 2-3 தடவை ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அவன் பிறந்து கொஞ்ச நாளில் உடம்பு சரியில்லாமலே இருந்திருப்பா போல். நான் கொஞ்சம் வேலை டென்ஷனில் அவளை கண்டுக்கலன்னு வச்சுக்கோவேன். மேபி அன்னைக்கு கண்டுட்டு இருந்திருந்தா இந்நேரத்துக்கு அவள் உயிரோடு இருந்திருப்பாளோ என்னமோ. அதை நினச்சி இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேம்மா. அந்த ஒரு வாரம் நான் அவள் கூட இருந்து உனக்கு என்னம்மா ஆச்சு அப்படின்னு ஏதாவது பேசியிருந்துருக்கலாம். உனக்கு தான் தெரியுமே போலீஸ் வேலை எவ்வளோ பெரிய டென்ஷனான வேலைன்னு. அப்போல்லாம் எனக்கு வேலை 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 இது மட்டும்தாம்மா மைண்டில் இருக்கும். வீட்டுக்கு வருவேன், பேசுவேன், அவள் கூட கொஞ்ச நேரம் பேசுவேன். அப்புறம் அந்த பேசுறதுல கூட ஏதாவது ஒரு கேஸ் விஷயம் என் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஜோஸ்வா பிறந்து ஒரு வாரம் அவளுக்கு உடம்பு சரியில்லை போல, அதுவே எனக்கு தெரியாது. அவளும் என்கிட்ட பெருசாக எதுவும் சொல்ல மாட்டாம்மா. ஏன்னா அவளுக்கு தெரியும் எனக்கு வேலை ரொம்ப முக்கியம், போலீஸ் வேலை எனக்கு எவ்வளோ பிடிக்கும்
அதை நான் எப்படிலாம் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியும். அதனாலேயே அவளும் என்னைய எந்த வகையிலுமே டிஸ்டர்ப் பண்ணதே இல்லை. நான் ஐஜியோட பேசிக்கிட்டு இருந்தப்போ ஒரு ஃபோன் கால். நான் என்ன பண்ணுறது, அவரோட பேசிகிட்டு இருக்கும்போது நான் எப்படி அட்டென்ட் பண்ணுறது? அவள் தான் கால் பண்ணா. நான் கட் பண்ணி விட்டுட்டேன். சார் உங்கள் கண்ணெல்லாம் கலங்குது. போதும் சார், வேண்டாம், இதுக்கு மேலே சொல்லாதீங்க. இல்லைம்மா, நான் அழுக மாட்டேன். அவளுக்கு நான் அழுகிறதுலாம் பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கப்புறம் இந்நேரத்துக்கு உனக்கே தெரிஞ்சிருக்கணுமே. புரியுது சார். நீங்கள் ஃபோன் எடுக்கலை, அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படி தானே? ஆமாம்மா, வீட்டுக்கு வந்து பார்க்குறேன், தோ இந்த படிக்கிட்டு தான் விழுந்து கிடந்தா. எனக்கு அப்படியே பதறிடுச்சுமா. அப்படியே எப்படி சொல்கிறது, என் மூச்சே என்ன மாதிரி ஆயிடுச்சு. நானும் வந்து அவ்வளோ தூரம் கத்தி பார்த்தேன், தண்ணி அடித்து பார்த்தேன், எதுவுமே நோ ரியாக்ஷன். அப்புறம் தான் டாக்டர் கூப்பிட்டு பார்க்கும்போது 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கூட அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம், பையன் ரொம்ப சின்ன பையன், அடுத்த கல்யாணம் பண்ணிக்கோங்க, அவனுக்கு அம்மா பாசம் வேணும் அப்படிலாம் கூட சொன்னாங்க. ஏன்னா அவன் ரொம்ப ரொம்ப சின்ன குழந்தைமா. கொஞ்ச நாள் யார்கிட்டையுமே பேசவே இல்லை, வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தேன். எனக்கு போலீஸ் வேலை ரொம்ப பிடிக்கும். அங்கே கூட போகாமல் வீட்லேயே இவன் கூடயே தான் இருந்தேன். ஆனால் இவன் எதுக்கு அழுகிறான்னு கூட எனக்கு புரியாது. அடிக்கடி அழுவான், அடிக்கடி சிரிப்பான். எனக்கு அவன் சிரிக்கிறது தான் கொஞ்சம் பூஸ்டே. ஆனால் அவன் அழுகும்போது எப்படி நான் என்ன சொல்லி அவனை தேக்குறது எதுவுமே எனக்கு தெரியாது. அப்புறம் ஒரு வருஷம் ஆனிச்சுமா நான் ஃபுல்லாக க்யூர் ஆகிறதுக்கு, அவனை பார்த்துக்கிறதுக்கு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் 1 வருஷம் கழிச்சு தான் மறுபடியும் சர்ச்சுக்கு போக ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி அவள் இருக்கும்போது நானும் அவளும் அடிக்கடி போவோம். அதுக்கப்புறம் ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ், அவர் மட்டும்தான் எனக்கு எல்லாமே. அப்படி ஒரு நாள் சர்ச்சுக்கு ஜோஸ்வாவை கூட்டிகிட்டு போகும்போது தான் ஜான் பீட்டர்னு ஒரு பையன், உனக்கு தெரியாது, அதை அவன் தான் வந்துட்டு ஜோஸ்வாவோட ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அவங்க ஃபேமிலியை மீட் பண்ணோம், ரொம்ப நல்ல ஃபேமிலி. அப்புறத்துலேருந்து ஜோஸ்வாவுக்கு ஜான்னா ஜோஸ்வா அப்படி தான். நானே சில டைம் ஜோஸ்வாவை ஜான்னு கூப்பிடுவேன், ஜானை ஜோஸ்வான்னு கூப்பிடுவேன். அந்தளவுக்கு 2 பேரும் செம்ம க்ளோஸ் ஆகிட்டாங்க. என் பையன் அவள் இறந்ததுக்கப்புறம் அடிக்கடி சோகமாக இருப்பான், எதுக்குன்னு எனக்கும் தெரியாது. அப்படி இருக்கிற பையனை நான் அவன் கூட இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக பார்த்தேன். அப்போ தோணுச்சு, ஜோஸ்வாக்கு ஜான் தான் கரெக்டான ஃப்ரெண்டு அப்படின்னு. அதுக்கப்புறம் அவன் ஜானோடையே இருக்கணும்னு நினச்சான். அதனால தான் ஜான் எந்த ஸ்கூலில் படிக்கிறானோ அங்கேயே சேர்த்து, அதுக்கப்புறம் 2 பேரும் எந்த காலேஜில் படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ அங்கேயே சேர்த்து விட்டு, எல்லாமே அவனுக்காக மட்டும்தாம்மா. நான் வாழ்கிறதுக்கான அர்த்தமே ஜோஸ்வா மட்டும்தான். அவனுக்காக மட்டும்தான் வாழ்கிறேன். அவனோட அப்பா அப்படிங்கிறதுக்காக சொல்லலாமா, ரொம்ப நல்ல பையன். அடுத்தவங்க ஃபேஸில், அது யாருன்னே தெரியாதவங்களா இருந்தாலும் சரி, அவங்க ஃபேஸில் ஸ்மைலை மட்டுமே பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவன். நான் பேசுகிற ஒரு குட்டி வார்த்தையில் கூட அவங்க கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படின்னு பார்த்து யோசிச்சு பேசுவான். இப்போ வரைக்கும் அவன் யாரையாவது கஷ்டப்படுத்தியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு நியூஸுமே என் காதுக்கு வந்ததே இல்லை. அந்தளவுக்கு நல்ல பையன். அப்போல்லாம் நானே நினச்சிப்பேன், ஓகே நம்ம பிள்ளைய நம்ம ரொம்ப நல்லா வளர்த்துருக்கோம், அது ஒரு கர்வம் மாதிரி நானே எனக்குள்ளே சொல்லிப்பேன். நம்ம பொண்ணு நம்ம அவ்வளோதாம்மா, இதுதான் நடந்துச்சு. அவள் ஹார்ட் அட்டாக்கால் இறந்து போயிட்டான். அதுக்கப்புறம் ஜோஸ்வாக்கு எனக்கு ஜோஸ்வா, அவ்வளோதான். டேவிட் சார், நான் மறுபடியும் கேட்குறேன், ஏதாவது நான் தப்பாக கேட்டுட்டேனா? உங்களுக்கு கவலையாக இருக்கா, வருத்தமாக இருக்கீங்களா? சே நந்தினிமா, என் பையன் எப்படியோ அப்படி தான் நீயும் எனக்கு. நீயுமே யார் மனசும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிற கேரக்டர் தானே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, இப்போ எப்படி தெரிஞ்சிச்சு உனக்கு ஜோஸ்வாக்கு அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு? அது வந்து சார், கேள்விப்பட்டேன் சார். ஆமாம் சார், ஜோஸ்வாக்கு தான் மம்மி இப்படி தான் இறந்தாங்கன்னு சொல்லிட்டு தெரியுமா? அவனுக்கு தெரியாமல்
வேறு யார்கிட்டம்மா நான் போய் சொல்ல போகிறேன்? அவன் நிறைய தடவை கேட்பான், மம்மி எப்படி டேடி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறமே கேட்க ஆரம்பித்தான். ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்போல்லாம் நான் மட்டும் தான் போவேன். அப்போல்லாம் பசங்க கேட்குறாங்க டேடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போல்லாம் நான் சொல்லுவேன், இப்படி தாண்டா உங்கள் அம்மா இறந்தா அப்படின்னு சொல்லிட்டு. அதான் நான் சொல்கிறேனே, ஜான் கூட பழகினதுக்கப்புறம் தான் அவன் தான் மம்மி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு குறையாக நினைக்காம அதை அக்செப்ட் பண்ணிக்க பார்த்தான். இருந்தாலும் ஜோஸ்வா அப்பப்போ கேட்பான், மம்மி எப்படி டேடி இருந்தாங்க சொல்லுங்களேன்னு. நான் எல்லாத்தையுமே சொல்லுவேன். நான் ஃபோன் அட்டன் பண்ணாமல் இருந்தது முதற்கொண்டு சொல்லுவேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவன் கண்டிப்பாக ஒரு போலீஸ் ஆகணும். எனக்கு என் போலீஸ் வேலை எவ்வளோ பிடிக்கும். அதை நான் ரிசைன் பண்ணதுக்கு காரணமே ஜோஸ்வா தான். நான் இப்போ ரிசைன் பண்ணனால என்னோடய பிளேஸ் அவனுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்காக தான் ஃப்யூச்சரில் அவனோட ஒய்ஃப் அவனுக்கு கால் பண்ணும்போது அவன் எடுக்காமல் இருந்துடக்கூடாதுல்ல. அதுக்காகவே நான் எல்லாத்தையும் சொல்லுவேன். நான் ஃபோன் அட்டன் பண்ணாமல் இருந்ததையும் சொல்லுவேன். அப்போ தான் அவனுக்கு தோணும், ஓகே என்ன சுச்சுவேஷனில் இருந்தாலும் அந்த ஃபோன் அட்டன் பண்ணுறதுல என்ன வந்துருச்சு. நான் அப்பப்போ யோசிச்சு பார்ப்பேம்மா, அந்த நாளுக்கு போய் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, சார் ஒரு நிமிஷம் வீட்டில் ஒரு ஃபோன் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை அந்த ஃபோன் எடுத்திருந்தா அவள் சொல்லியிருப்பா, ஏங்க நெஞ்சு வலிக்குதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அப்போவே நான் வந்திருப்பேன்ல. டாக்டர் யாரையாவது கூட்டிகிட்டு வந்து மேபி காப்பாற்றிருக்கலாம்ல. இந்த மாதிரி என் பையன் ஒரு நாள் நின்றக்கூடாது. அதுக்காக தான் அவன்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லுவேன். அவன் எத்தனை தடவை கேட்டாலும் அதை அப்படியே சொல்லுவேன். எதுவுமே மாறாமல் எல்லாத்தையும் சொல்லுவேன். சரிம்மா, நான் பாரு நீ அவள் எப்படி இறந்தான்னு தான் கேட்டேன். நான் என்னமோ பெரிய கதையே சொல்லிட்டு இருக்கேன். சரி விட, எதுவும் சாப்பிட்றியாம்மா? இல்லை சார், கிளம்புறேண்ணா. சார் ஐம் சாரி சார். எதுக்குமா? அதான் சொல்லிட்டேன்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எதுவும் நினச்சிக்கலன்னு. சார் நான் அதுக்கு சாரி கேட்கல. உங்கள் பையனை நீங்கள் எதுவுமே திட்டாமல் எதுவுமே சொல்லாமல் வளர்த்துருக்கீங்க இல்லையா? ஆமாம்மா, அவன் தான் எனக்கு எல்லாமே. அவன் தான் என் உலகம். அவனை நான் ஏதாவது சொல்லி திட்டி வளர்ப்பேனா? அதுக்கு தான் சார் சாரி கேட்டேன். அதுக்கு என்னம்மா? டேடி சொல்லுடா. டேடி, பழனிசாமி அங்கிள் ஃபோன் பண்ணாங்க. என்னவா? உங்களை சீக்கிரமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொன்னாங்க. அப்படியா? எதுக்குன்னு கேட்டியா? டேடி இல்லை டேடி, நான் எதுவும் அதை பற்றி கேட்டுக்கல. சரிடா. நந்தினிமா, நீ எதுவும் சொல்ல வந்திய? சார் ப்ளீஸ்ங்க, வேண்டாம் ப்ளீஸ். அது அது ஒன்றும் இல்லை சார். சரிம்மா, அப்போ நீ பார்த்து போயிடுவியா இல்லை ஜோஸ்வா வந்து விட சொல்லட்டுமா? இல்லை சார், ஸ்கூட்டியில் தான் வந்தேன், நானே போயிடுவேன். சரிம்மா, அப்போது நான் கிளம்புறேன். சரி சார். தேங்க்ஸ்ங்க, நான் சொன்னேன்றதுக்காக டேடி கிட்ட சொல்லாமல் இருந்ததுக்கு. சாரி ஜோஸ்வா, ஆனால் இது உங்ககிட்ட என்னால் கேட்க முடியாது. உங்களுக்கு அம்மா இல்லைங்கிற விஷயம் எனக்கு சத்தியமாக தெரியாது. அம்மா அப்பாவில் யாராவது இல்லைன்னா நமக்கு எது நடந்தாலும் அவங்க இருந்திருக்கலாம், இவங்க இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணும். அது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த பெயினை நானுமே ஃபீல் பண்ணிக்கிட்டும் இருக்கேன். ஆனால் அந்த ஃபீலை நான் யாருக்குமே கொடுத்துடக்கூடாதுன்னு நினச்சேன். கடைசியில் உங்களுக்கே நான் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஐம் சாரி ஜோஸ்வா. ஆமாம், ஏங்க உங்களுக்கு இவ்வளோ தெரியுமா என்ன? அட ஃபோட்டோ காமிச்சோன்னா இவங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். எனக்கு எப்படி உங்களை தெரியும்? அதானே பார்த்தேன். ஹர்ஷா, ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்லுங்கள், அமிலியாவை உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்கே பார்த்து என்னெல்லாம் பேசி பழகுனீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக நான் காலேஜில் தாங்க அவளை பார்த்தேன். நான் 3rd இயர் படிக்கும்போது அவள் 1st இயர் வந்தா. அப்போது